Welcome to PythonTutorials Advanced Series. So previous video la நாம என்ன பார்த்தோம் அப்படினா method overloading ல வேற என்ன சில ஆபரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும்ங்கறத நாம வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங்ல எப்படி வேறொரு விதத்துல அச்சீவ் பண்றது அப்படின்னு தான் நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த கோடு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கோட் தான் வந்துட்டு நம்ம மெத்தட் லோடிங் கான்செப்ட் பார்க்கும்போது நம்மளோட பார்ட் 1 வீடியோல நம்ம வந்துட்டு இந்த கோட் வந்து நம்ம பார்த்திருந்தோம். சோ இதுதான் வந்துட்டு நம்ம ஆக்சுவலா மெத்தட் ஓவர்லோடிங் சொல்லுவோம். சோ எல்லா மெத்தட்ஸ்க்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரே பேர் இருக்கும், ஆனா உள்ள நம்ம தரப்போற பாராமீட்டர்ஸ் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கும். இது வந்து மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++, ஜாவா இதுல எல்லாம் சப்போர்ட் ஆகும், பைத்தான்ல சப்போர்ட் ஆகாதுங்கிறத நாம வந்துட்டு பார்த்திருந்தோம். சோ அதை அச்சீவ் பண்றதுக்கு வேற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்மளோட பார்ட் 2 வீடியோல பார்த்திருக்கோம். சோ மெத்தட் ஓவர்லோடிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பார்ட் 1 வீடியோ இருக்கு, அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ இருக்கு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்துட்டு பார்ட் 3 வீடியோ. இப்ப யாராவது ஸ்ட்ரைட்டா பார்ட் 3 வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 and 2 பார்த்துட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே டீடைல்டா புரியும். சோ இப்போ உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு டவுட் இருக்கலாம். சோ இது எல்லாமே வந்துட்டு பழைய ஊப்ஸ் கான்செப்ட்ல சப்போர்ட் பண்ணுது, இது வந்துட்டு பைத்தான்ல ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, இது வந்துட்டு நம்ம இதே மாதிரி கோடோட நம்மளால பைத்தான்ல யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளால டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, பட் ஆனா கொஞ்சம் வேற மாதிரி நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ அதுக்கான ஒரு மெத்தட் தான் என்னங்கிறது நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் என்னோட கோட் நான் வந்துட்டு போட்டுட்டேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா pip install multiple dispatch அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு பேக்கேஜ நான் வந்துட்டு இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிருக்கேன். சோ பைத்தான்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மாடியூல நான் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ல இருந்துட்டு டிஸ்பேட்ச்ங்கிற பேக்கேஜ மட்டும் நான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் லைன்ல நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். சோ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி பைத்தான்ல நம்மளுக்கு வந்துட்டு நிறைய மாடியூல்ஸ் வந்து இருக்கும். சோ அந்த நிறைய மாடியூல்ஸ்ல நிறைய பேக்கேஜஸ் வந்து இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மல்டிபிள் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜை எடுத்துட்டு வர சொல்லி நான் வந்து இந்த லைன்ல கொடுத்திருக்கேன். இந்த லைன்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ல டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாடியூல் இருக்கு, அந்த ஒரு மாடியூல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல சொல்றேன். சோ இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ங்கிறத நான் வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ல இருந்துட்டு டிஸ்பேட்ச்ங்கிற இருக்கக்கூடிய மாடியூலை மட்டும் எடுத்துட்டு வர சொல்லி இந்த இடத்துல நான் வந்து லைன் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ இந்த கோட வந்து நீங்க கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ட்டு தான் வரும். நீங்க ஆல்ரெடி செகண்ட் டைம் ரன் பண்றீங்க, ஒரு வாட்டி ரன் பண்ணிட்டு செகண்ட் டைம் ரன் பண்றீங்க அப்படின்னா ரெக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு உங்களுக்கு வந்து வரும். சோ அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரியே தான் வருது. சோ இந்த இடத்துல ஆட்ங்கிற ஒரு மெத்தட் கொடுத்திருக்கேன், 2 பாராமீட்டர் கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல அதே மாதிரி ஆட்னு கொடுத்திருக்கேன், 3 பாராமீட்டர் கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி நான் வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்றேன், எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வந்துருச்சு. சோ இதுவே நம்ம ப்ரீவியஸ் கோட்ல பார்த்த மாதிரி தான். இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் 2 பாராமீட்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் கொடுத்தோம்னா வராது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். சோ இதை வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி டைரக்டா அச்சீவ் பண்ண முடியாது பைத்தான்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி. அதை வந்துட்டு இந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ங்கிற ஒரு பேக்கேஜ் வச்சுதான் நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்றோம். சோ இப்போ இந்த இடத்துல இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 2 லைனை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா @dispatch அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இதை வந்து கொடுக்கணும். சோ இதை நீங்க யூஸ் பண்றதுனால கொடுத்துட்டு பிராக்கெட்ல இந்த இடத்துல என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கோ அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதோட டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும். இன்டா இருந்துச்சுன்னா இன்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும், ஃப்ளோட்டா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும், ஸ்ட்ரிங்கா இருந்தது அப்படின்னா str அப்படின்னு நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுவே இந்த இடத்துல நீங்க வந்துட்டு 2 ஃப்ளோட் வேல்யூ தரீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஃப்ளோட் கமா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தரணும். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இன்டிஜரை வாங்கி ஆட் பண்ண போறேன், அதனால int கமா int அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷனோட பேர் வந்துட்டு add. சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வாட்டி டிஸ்பேட்ச் அப்படின்னு தரேன். இந்த இடத்துல 3 இன்டிஜர் வேல்யூஸ் ஆட் பண்ற மாதிரி கொடுத்திருக்கேன். சோ ரிசீவ் பண்றதுக்கு 3 பாராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன்ல 3த்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் வந்துட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ங்கிற மெத்தட கால் பண்றேன். இந்த இடத்துல நான் கிளாஸஸ்க்குள்ள போட கிடையாது, நான் ஜஸ்ட் அதே மாதிரி வெறும் பிளாங்கா ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கேன். சோ இந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக வெறும் ஃபங்க்ஷன்ஸ்ல தான் நான் இது போட்டிருக்கேன். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நான் வந்து எடுத்துட்டு வரல. சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம்பிள்ல கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆட் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிடுறேன்.
இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நான் 2 பாராமீட்டர் பாஸ் பண்றேன், அடுத்து 3 பாராமீட்டர் பாஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணும்போது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகும். பிகாஸ் இந்த இடத்துல தான் 2 இன்டிஜர் வேல்யூஸை ரிசீவ் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு 3 and 4 வந்துட்டு இந்த இடத்துக்கு போகும். A வந்துட்டு 3 and B வந்து 4ல போகும். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 7 அவுட்புட் வந்திருக்கு. சோ 10 20 13 தரும்போது 3 பாராமீட்டர்ஸ் 3மே இன்ட். சோ இந்த இடத்துக்கு கண்டிஷன் மேட்ச் ஆயிட்டு 10 + 20 + 30 வந்துட்டு நம்மளுக்கு 16ங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் மெத்தட் ஓவர்லோடிங் நம்மளால இன்டைரக்டா நம்மளால பைத்தான்ல அச்சீவ் பண்ண முடியும் இந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ல இருக்கிற இந்த டிஸ்பேட்ச்ங்கிற மாடியூல் மூலமா. ஓகே, இப்போ இது வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல எப்படி இருக்கும்ங்கறத நாம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ அதே கோட நான் வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டா தான் வந்திருக்கு. சோ கிளாஸ் ஏங்கிறத கொடுத்தாச்சு. சோ கிளாஸுக்குள்ள நம்மளோட டிஸ்பேட்ச் மெத்தட நான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 இன்ட் இந்த இடத்துல 3 இன்ட் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு 2 பாராமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 பாராமீட்டர்ஸ் நான் கொடுத்திருக்கேன். சோ கொடுக்கும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வருது. சோ ஒன்ஸ் இந்த மாடியூல நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கும் தர வேண்டிய நீட் வந்துட்டு கிடையாது. இது இன்னும் டீடைல்டா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னும் ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கோட்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ஒரு இடத்துல வந்துட்டு 2 இன்ட் ரிசீவ் பண்றோம், இன்னொரு இடத்துல வந்துட்டு 3 இன்ட் ரிசீவ் பண்றோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவையும் பிவையும் ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா A B C 3 பாராமீட்டர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நான் 2 பாராமீட்டர்ஸ் தரும்போது எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டா 2 பாராமீட்டர் மேட்ச் பண்ணி இங்க போகும். சோ ஆன்சர் வந்து 13 எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. அடுத்து மல்டிப்ளை பண்ண சொல்லும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல போகும். சோ 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. சோ இப்படிதான் வந்துட்டு நம்மளால மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ரெண்டுத்தையுமே கூட நம்மளால ஒரே கோட்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சோ இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். சோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 இன்ட் ரிசீவ் பண்றோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 2 வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூ நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். சோ ஃப்ளோட் வேல்யூ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்றோம். அதுக்கப்புறமேட்டு திரும்ப அதே மாதிரி 3 இன்ட் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சோ இது வந்து நம்மளோட கிளாஸ்ல நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. சோ இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.2, 4.2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ளோட் வேல்யூஸ் நான் வந்து தரேன். சோ 2 ஃப்ளோட் வேல்யூஸ் தரும்போது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா எனக்கு வந்து இங்கதான் போகும். சோ இந்த கால்குலேஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு எனக்கு வந்து 13.44 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 10, 20 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது 2 இன்டிஜர் வேல்யூஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ 2 இன்ட் கொடுக்கும்போது எனக்கு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகும். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு இந்த இடத்துல 13 அவுட்புட் கொடுத்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 10, 20, 30 அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு 3 இன்டிஜர் வேல்யூஸ் கொடுத்திருக்கேன். சோ அப்ப எனக்கு இந்த இடத்துல போகும். கால்குலேட் ஆயிட்டு எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கும். சோ இந்த இடத்துல நம்மளோட ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு 2 இன்ட், அடுத்து வந்துட்டு 2 ஃப்ளோட், அடுத்து வந்துட்டு 3 இன்டிஜர் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல இல்லாம நம்ம வேற ஆர்டர்ல கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் 2 இன்ட் வேல்யூ கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமேட்டு 3 இன்ட் வேல்யூ கொடுத்தாச்சு. சோ இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதே ஆர்டர்ல தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க ஃப்ளோட் கொடுத்துட்டு இன்ட் கொடுத்துட்டு நீங்க எப்படி வேணாலும் நீங்க மாத்தி வந்து கொடுக்கலாம். நீங்க எந்த மாதிரி இந்த இடத்துல பாராமீட்டர்ஸ் தரீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துக்கு போய் நம்மளுக்கு மெத்தட்ஸை கரெக்டா ஃபெச் பண்ணிக்கும். ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டை போய் பார்க்கும், இன்ட் கொடுத்துருந்தீங்கன்னா இன்ட்ட போய் பார்க்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட் கொடுத்துட்டீங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கால் பண்றதும் இன்ட்ட தான் கால் பண்ணணும்ங்கிற நெசசிட்டி நம்மளுக்கு கிடையாது இந்த டிஸ்பேட்ச் மெத்தட்ல. சோ நீங்க என்ன வேல்யூ தரீங்களோ அந்த வேல்யூவோட டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி நாம இந்த இடத்துல என்ன தந்திருக்கோமோ அதை மேட்ச் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நடக்கும். சோ இதுலயே இப்ப அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2 ஃப்ளோட் வேல்யூஸை நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ற மாதிரி கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு 2 இன்டிஜர் வேல்யூ, ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்திருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 2 ஸ்ட்ரிங்ஸ் நான் இருக்கிறதுனால 2 ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன். சோ 2 ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது இந்த எஸ்டிஆர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு போகும். சோ இந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு நம்மளுக்கு ஹாப்பி லேர்னிங் நாங்க அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஃப்ளோட் வேல்யூஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ 2 ஃப்ளோட் வேல்யூஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெத்தட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு நம்மளுக்கு மல்டிப்ளை ஆயிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு தேர்ட் லைன்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா 2 இன்டிஜர் வேல்யூ, ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுத்திருக்கேன். சோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டு எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஃப்ளோட் அண்ட் ஃப்ளோட், இன்ட் அண்ட் இன்ட் அப்படிதான் தரணும்லாம் எதுவுமே இல்ல. நீங்க ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணலாம், இல்ல இன்ட் ஃப்ளோட் திரும்ப இன்னொரு இன்ட்
இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க வந்துட்டு ஆட் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்து வரும். சோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மூலமா எப்படி வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங்க பைத்தான்ல நாம இந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச் கான்செப்ட் மூலமா எப்படி அட்டைன் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த டிஸ்பேட்ச்ங்கிற மாடியூல நம்ம வந்துட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு 2 இன்டீஜர் நம்பரா இருந்தா இல்ல 3 இன்டீஜர் நம்பரா இருந்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு அதுலயே நம்மளுக்கு வந்துட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு அதுலயே மல்டிபிளிகேஷன் கொடுத்தாலும் ஆன்சர் வருமான்னு அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஃப்ளோட் வேல்யூஸும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஃப்ளோட் ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோம். சோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த கான்செப்டோட ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல அப்படிதான் கொடுத்துருந்தோம். எல்லா இடத்துக்குமே நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வந்து ஒரே நேம் தான், பட் உள்ள கொடுத்துருக்க பேராமீட்டர்ஸ் மட்டும் தான் டிஃபரெண்ட். சோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்டையும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கோம். சோ இந்த மாதிரி தான் நம்மளால மெத்தட் ஓவர்லோடிங்க மல்டிபிள் டிஸ்பேட்ச்ங்கிற ஒரு மாடியூல் மூலமா நம்மளால அட்டைன் பண்ண முடியும். சோ அதுக்கு முக்கியமான கீவேர்ட் வந்துட்டு இந்த மல்டிபிள் டிஸ்பேட்ச்ங்கிறத இம்போர்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்பேட்ச்ங்கிற கீவேர்டு நீங்க வந்து கொடுக்கணும். உள்ள வந்துட்டு இந்த மாதிரி நீங்க என்ன டேட்டா டைப்ல இருக்க போற வேல்யூஸை யூஸ் பண்ண போறீங்களோ அதை வந்துட்டு நீங்க மேல இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்பதான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதை கால் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து நடக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா மெத்தட் ஓவர்லோடிங் எப்படி வேற விதத்துல பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ரொம்பவே டீடைல்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.